நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 70, 75, 80 வயது பென்ஷனர்களுக்கு அதிக ஓய்வூதியம் வங்கியில் சலுகை பற்றி 5 குட் நியூஸ். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் உள்ளன, குறிப்பாக வயதின் அடிப்படையில் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்கள், எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு அதிக ஓய்வூதியம், எந்த வயதின் அடிப்படையில் எவ்வாறு எத்தனை சதவீதம் கணக்கிடப்படுகிறது, அதேபோல் எந்தெந்த வயதின் அடிப்படையில் ஓய்வூதியர்களுக்கு பென்ஷனர்களுக்கு வங்கியில் என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது, எந்தெந்த வங்கியில் இந்த சலுகைகளை பெற முடியும் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பிறகு பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வங்கியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள், கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான சலுகைகள் வயதின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஓய்வூதியதாரர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. வங்கிகள் 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் பெறும் பென்ஷன் பணத்திற்கு ஏற்ப கடன் தொகையும் தீர்மானிக்கப்படுகிறது. 70 வயதிற்குட்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சமாக 25,000 ரூபாயும் அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாயும் கடன் பெறலாம். ஓய்வூதியதாரர்கள் தங்களது பென்ஷன் பணத்தில் 18 மடங்கு வரை கடனாக பெற்றுக்கொள்ளலாம். 70 முதல் 75 வயது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்சமாக 7.5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் அல்லது பென்ஷன் பணத்தில் 18 மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம். 75 வயதை தாண்டிய ஓய்வூதியதாரர்கள் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாயும் அல்லது பென்ஷன் பணத்தில் 12 மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம். ஓய்வூதியதாரர்கள் கடன் தொகையை 5 ஆண்டுகளுக்குள் திரும்பி செலுத்த வேண்டும். 75 வயதை தாண்டியவர்கள் 2 ஆண்டுகளுக்குள் கடன் தொகையை திரும்பி செலுத்த வேண்டும். அதேபோல் மத்திய அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களது 80, 85, 90 மற்றும் 95 மற்றும் 100 வயதுகளை எட்டியவுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் பென்ஷன் 2021 விதிகளின்படி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு, அதாவது 80 வயதை நிறைவு செய்த பிறகு ஏற்கனவே வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவுடன் கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கூடுதல் கருணை கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும். சூப்பர் சீனியர் பென்ஷன்தாரர்களுக்கான கூடுதல் ஓய்வூதியம் 80 வயதிற்கு பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகரிக்கப்படும். இதன்படி 80 வயது முதல் 85 வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் 20% அதிகரிப்பு. 85 வயது முதல் 90 வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் 30% அதிகரிப்பு. 90 வயது முதல் 95 வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் 40% அதிகரிப்பு. 95 வயது முதல் 100 வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் 50% அதிகரிப்பு. 100 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் 100% அதிகரித்து வழங்கப்படும். இந்த தகவல்கள் பற்றி, சலுகைகள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.